சிவநிலையையும் மெய்ஞானத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது. இது உத்தரகோசமங்கை திருப்புகழின் கற்பக ஞானக் கடவுள் பாடலின் விரிவான விளக்கம். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை உருகித் துதிக்கிறார். கரும்பு, தேன், பலவகை பழங்கள் என அறுசுவை உணவை வயிறார உண்ணும் யானைமுக விநாயகரின் வலிமைமிக்க தம்பியே, விண்ணுலகில் வளர்ந்த தேவயானையின் மணாளனே, உண்மை பொருளை உணர்ந்த ஞான பெண்ணாகிய வள்ளியின் காதலனே, அழகிய மயில் வாகனத்தை உடையவனே, திரளான ரத்தினங்கள் பதித்த தண்டையையும் அழகிய ஓசையுடைய சிலம்புகளையும் அணிந்தவனே, அசுரர்களின் பிணங்கள் 8 திசைகளிலும் குவிய அவர்கள் இரத்தம் மண்ணில் பெருக பல முரசு வாத்தியங்கள் இடி முழக்கம் போல ஒலிக்க சூரசம்ஹாரம் செய்து தேவர்களின் பொன்னுலகத்தை மீட்ட வேலாயுதத்தை உடையவனே, அத்தகைய பெருமை மிக்க நீ உத்தரகோசமங்கை என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமாளே, உன்னை நான் மனமுருகி துதித்து உன் அழகிய திருப்புகளை பாடி மகிழ வேண்டும். அதன் மூலம் பிறவிப் பெருங்கடலை கடந்து சிவநிலையை பெற வேண்டும். மெய்ஞான பெருவெளியாகிய சிதாகாச உயர்நிலையை அடைந்து உடலில் ஊறும் ஞான அமுதை உண்ணும் பாக்கியத்தை நான் பெறுவேனா என்று முருகனிடம் வேண்டுகிறார். இந்த பாடலை பக்தியுடன் பாடுவதால் கிடைக்கும் பயன்கள்: மெய்ஞானம் மற்றும் ஆன்மீக தெளிவு கிடைக்கும். தீய சக்திகள் மற்றும் கர்ம வினைகள் அகலும். மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மன ஒருமைப்பாடும் நினைவாற்றலும் மேம்படும். இதுபோன்ற தெய்வீக தகவல்களையும் ஆன்மீக பாடல்களின் விளக்கங்களையும் தொடர்ந்து அறிய மறக்காமல் வெல்வர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.